குகனை ஆலிங்கனம் பண்ணிட்டார் ராமபிரான். நீ 5 பேருப்பா. அது மாதிரி ஒவ்வொருத்தரைக்கும் பண்ணுறாரு இல்லையா? குகனோடும் பின்று குண்டு சூழ்வான் மகனோடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவனா நீ என்னுடைய கூட பிறக்காத தம்பி, விபீஷணன் நீ என்னுடைய கூட பிறக்காத தம்பி அப்படின்னு 70 சொன்னார் இல்லையா? அதனால அந்த அப்பேற்பட்ட நண்பன் குகனிடத்துல ராமபிரான் வந்துட்டுருக்கார், ராமன் வந்துட்டுருக்காங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அங்கே ஒரு க்ஷணம் கூட நீ இல்லாதபடிக்கு நேரம் நந்தி கிராமம் போயிடணுன்னுட்டார். நந்தி கிராமத்தில் அவன் பரதாழ்வான் காத்துருப்பார். அவர் சூரிய உதயம் ஆயிடுத்துன்னா 14 வருஷம் முடிஞ்சு போயிடுத்துன்னு நினச்சிட்டு இருப்பான். அந்த எண்ணிக்கையில் அவன் பார்த்துட்டு இருப்பான். அவன் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவான், சொன்னத்தை செய்யக்கூடியவன். அதனால் நீ போய் நான் வந்துட்டு இருக்கேங்கிற விஷயத்தை சொல்லுன்னுறார். உடனே கதையை தூக்கி தோளில் வச்சுட்டார். ஜெய் சீதாராமனர் ஒரு கையை நீட்டினார், சல்லுன்னு பறந்துட்டார். உடனே ராமபிரான் இங்கே என்ன பண்ணார்? தன்னுடையதான அவருடைய பரத்வாஜ மகரிஷியினுடைய தரியாராதனையெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றுட்டார். ஏற்றுட்டு கொஞ்ச நாள் கழித்து புறப்பட போகிறார். ஆஞ்சநேயன் மிகவும் வேகமாக போய் அவள் குகனிடத்தில் சொல்லிட்டு அங்கேயும் தாமதிக்காதபடிக்கு அங்கேருந்து கிளம்பி நந்தி கிராமம் போய் இறங்குறார். அங்கே அதுக்குள்ளே பார்த்தா பரதாழ்வான் சத்ருகுணாழ்வான் 2 பேர் இருக்கா இல்லையா, பிராதாக்கள். அந்த பரதாழ்வான் அக்னியை பூஜை பண்ணி பிரதட்சிணை பண்ண ஆரம்பிச்சுட்டார். பிரதட்சிணை பண்ணி 3 பிரதட்சிணை பண்ணி முடித்தார். சத்ருகுணா இதெல்லாம் ஆஞ்சநேயர் வந்துட்டு கவனிச்சுன்னு வரார். கிட்டக்க வரைச்சே, சத்ருகுணா அண்ணா சொல்கிறபடி வரலை, நான் இப்போ அக்னியில் பிரவேசித்து பிராணனை விட போகிறேன். அதனால் இந்த பாதுகா ராஜ்யம் இருக்கே, இந்த ராஜ்யத்தை ராமன் இடத்துல நீ ஒப்படைச்சுடு அப்படின்னாராம். ஒப்படைச்சுடு அப்படின்ன உடனே சத்ருகுணன் மறுபடியும் பரதாழ்வானை சேவிச்சார். அண்ணா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரியும், உங்களுக்கு முன்னாடி நான் முதல்ல விழுந்து விடுறேன் அக்னியில் அப்படின்னு குருநாதர் சொல்லுவார். ராஜ்யம் வேண்டான்னு சொல்லக்கூடிய சகோதராளம், எனக்கு வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டான்னு சொத்துக்காக அடித்த பிராதாக்களை நம்ம பார்த்துருக்கோம். ராமாயண சகோதரர்கள்னே இங்கே குருநாதர் உபன்யாசம் பண்ணியிருக்கார். அதனால் அந்த சகோதராளை போல நமக்கு கிடைக்கணுமே. அதனால் ராஜ்யம் வேண்டான்னு சொல்லக்கூடியவ ஒவ்வொரு 4 பேரும் சகோதரர். அப்போ சத்ருகுணன் சொல்கிறானா, நான் முன்னாடி போயிட்டு அந்த அக்னியில் பிரவேசம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நான் அங்கே காத்துன்னு இருக்கேன்னாரோ. ஏன்னா ராமானுஜர் ஒரு முறை பெரிய பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறாரோ, எனக்கு ரொம்ப வயோதிகம் ஆயிடுத்து, என்னால் கைங்கரியம் பண்ண முடியல, ஒரு அனுஷ்டானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணணும்னா கூட எழுந்து நின்று அர்க்கியம் விடணும், 2 பேர் என்னை தூக்கிண்டு அப்படி அர்க்கியத்தை விட வேண்டியிருக்கு. அதனால் பிரபோ ரங்கநாதா, இன்னும் எத்தனை காலம் என்னை இப்படி பூமியில் வச்சுருக்க போகிற, எத்தனை காலம் என்னை கஷ்டப்படுத்த போகிற, உன்னுடைய திருவடிவாரத்துக்கு சேர்த்துக்கோன்னு சரணாகதி பண்ணி விட்டாராம். இதை தெரிஞ்ச கூரத்தாழ்வான் என்ன பண்ணாராம், ராமானுஜருக்கு முன்னாடி அவர் பெருமாள்கிட்ட கேட்டுட்டாராம். கூரத்தாழ்வான்ட்டு சொல்லும் பொழுது, தேவரி இந்த மாதிரி பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சிருக்குன்னு தெரியும், அதுக்கு முன்னாடி அடியேன் முதல்ல பரமதிக்க போகிறேன்னாராம். அதில் கூட போட்டி. எதுக்காக போட்டின்னா, யார் முதல்ல அங்கே போய் இருந்துடுறாளோ அதுக்கப்புறம் வரவாளுடைய சீபாத தீர்த்தத்தை அவள் சுவீகரிச்சுப்பாளாம். அதனால கூரத்தாழ்வான் சாதிக்கிறார், இங்கே எப்படி நீங்கள் ஆச்சாரியனோ அதே மாதிரி நான் பரலோகத்துக்கு போனாலும் தேவரீரே எனக்கு ஆச்சாரியனாக இருக்கணும், தேவரீருக்கே நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக நான் முதல்ல போய் எங்கள் ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி அங்கே போய் காத்துட்டு இருக்கேங்கிறாராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहदस्ततितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये இல்லையா? அதனால் அப்படிப்பட்டதான ராமானுஜன் அங்கே எப்படி நடந்ததோ அதே மாதிரி இங்கே சொல்கிறார். சத்ருகுணாழ்வான் நான் முதல்ல விழுந்துடுறேன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கச்சே ஆஞ்சநேயன் கிடுகிடுன்னு வந்துவிட்டார். ஜெய் சீதாராம்னர், யாரோ சீதாராம்னு சொல்கிறாளே, குரல் கேட்கறதே. ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனல் மெய்யின் மெய்யென்ன நின்னுயிர் வீடினாள் உயுமே அவன் என்றுரைத்து உட்புகா கையினால் எரியை கரியாக்கினான். கம்பனுடையதான பாசுரம். அங்கேருந்து வந்த ஆஞ்சநேயன் என்ன பண்ணார், ஐயன் வந்தனன் ராமபிரான் வந்துட்டார், நீங்கள் போட்டி போட்டுக்காதீங்க, நான் விடுறேன் நீ விடுறேன்னு
ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தன்